வெல்கம் டு திமிரி மார்க்கெட். இனி நம்ம என்ன பார்க்கலாம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, எப்படியெல்லாம் வாங்கியிருக்கலாம்னு மட்டும் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி 390 பாயிண்ட்டு அள்ளின்னு மேலே போயிருக்குது. ஓகே, ஃபெட்டு ரேட்டு இன்க்ரீஸ் பண்ணல. அதுக்கப்புறம் நம்ம ட்ரம்ப் வேறு சண்டையை வேறு நிறுத்தி வச்சுக்கிறாரு, ஹோல்டு பண்ணி வச்சுருக்கிறாரு. அண்ட் எஃப்ஐஐ வேறு வாங்கிடுறாங்க. ஸோ நம்ம போன வாரமே நிஃப்டி அனலைஸ் பண்ணும்போது சொன்னோம், இதெல்லாம் நியூஸு எல்லாமே வரட்டும், நம்ம இண்டிகேட்டர் இல்லாமல் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ என்ன சொல்லியிருந்தோம், நீங்கள் போய் போன வீடியோ பாருங்கள், இந்த இடத்த தாண்டுச்சுன்னா அள்ளின்னு மேலே போயிடும்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அடுத்தது இங்கே தான் சொல்லியிருக்கிறோம். ஓகே, ஸோ நம்ம 1 ஹவருக்கு போவோம், இங்கே பார்ப்போம் இங்கே என்ன சொன்னோம். ஓகேங்களா, ஸோ இங்கே போயிட்டு இருக்குது, இதை தாண்டிடுச்சு ஆல்ரெடி, இது மேலே போய் தான் முடிஞ்சிருக்குது, அடுத்தது இங்கே போகணும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இங்கே போகணுன்னா ஆல்ரெடி காலையில் ஸ்டார்ட் ஆகும்போதே அங்கே தான் ஸ்டார்ட் ஆகி போனோடனே பிச்சின்னு மேலே போயிடுச்சு. கரெக்டுங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வாய்ப்பு கிடச்சிருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கே வருவோம். ஓகே, நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸ்ட்டு கேண்டிலை விட்டுடுவோம். ஃபஸ்ட்டு கேண்டில் என்ன இருக்குது, ஓகே, பெருசாக மேலேருந்து இறங்குற மாதிரி இறங்குச்சு. கரெக்டாக? செகண்டு கேண்டில் இங்கே ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் இங்கே வந்தால் நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த இடத்துல வரும்போது வாங்க சொல்லியிருக்கிறோம். கரெக்டுங்களா? இந்த விக்கை தாண்டி போய் க்ளோஸ் வச்சா என்ன பண்ண சொல்லியிருக்கோம், வெளியே வர சொல்லியிருக்கிறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம், தைரியமாக இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். கரெக்டாக இல்லையா? ஓகே, ஸோ இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல வாங்கியிருக்கலாம். தைரியமாக வாங்கியிருந்தீங்கன்னா, ஓகே, இந்த இடத்துல எவ்வளோ நல்ல 520லேருந்து ஒரு கேண்டல்லையே பார்த்தீங்கன்னா 550, பாருங்கள் 30 பாயிண்ட்டு இங்கே வரைக்கும் போட்டிங்கன்னா கூட பாருங்கள் செம்மையாக நான் சம்பாதிச்சிக்கலாம். நாம் தான் உங்களுக்கு இண்டிகேட்டரு எதுவும் இல்லை, நல்லா ஜாலியாக நம்ம சொன்ன மாதிரி அடுத்த கேண்டில் இங்கே வருது, விற்கல, இங்கே வாங்குங்க, இது போய் க்ளோஸ் வச்சா வெளியே வந்துருங்கன்னு சொல்லிடுவோம். இங்கே போய் விற்கல, அடுத்தது நீங்கள் பாட்டும் வாங்கியிருக்கலாம். யார் இருக்கிறாங்க இங்கே பார்க்குறதுக்கு? நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், பெரிய கேண்டில் வந்தால் பயப்படாதீங்க, அப்படியே கீழே போய்டுன்னு பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். சின்ன சின்னது வந்தால் தான் நீங்கள் போய் பயந்துன்னு இருக்கணும். நான் என்ன சொல்லியிருக்கேன், பெருசாக வந்துச்சுன்னா ரிவர்ஸ் அடிக்கும்னு சொல்லியிருக்கோம். பெரிய கேண்டலில் போய் இங்கே இறங்குன்னு சொல்லிட்டு யாருன்னா வாங்கியிருந்தா என்ன இருக்கும், ட்ராப்பு, அவ்வளோதான், திரும்ப இறங்கவே இல்லை, அவ்வளோதான், இங்கேருந்தே நீங்கள் போயிருக்க வேண்டியது தான். அதே க்ரீன் கேண்டில் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறுபடியும் இங்கே கீழே வரும். ஓகேங்களா, அதை தான் நான் சொல்லியிருக்கிறேன், பெரிய கேண்டில் வந்தால் கொஞ்சம் உஷாராக இருங்க, பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இங்கே பெரிய கேண்டில் வந்தது, வந்தவொடனே என்ன பண்ணியிருக்கலாம், இந்த இடத்துல எடுத்துருந்தீங்கன்னா நல்லா ப்ராஃபிட் தான். இதை கட் பண்ணல, இதை கட் பண்ணல, யார் இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறதுக்கு இங்கே செல்லர்ஸ் மாதிரி தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள் பையர்ஸ், அப்புறம் கொஞ்சோண்டு செல் பண்ணலான்னு வந்திருக்காங்க, திருப்பி பையர்ஸ், திருப்பி செல் பண்ணாங்க பையர்ஸ், அப்புறம் அதுக்கு மேலே மூவ் ஆகலை, அப்படியே போயிடுச்சு. இப்படி போனோடனே நீங்கள் என்ன இருக்குது, நாம் என்ன சொல்லியிருக்கிறோம், ஒன்று மாற்றி இங்கே கட் ஆகாமல் போகணும்னு சொல்லியிருக்கிறோம். கட் ஆகாமல் போயினே இருந்தது. கரெக்டுங்களா? இப்போ இந்த விக்கு இது கட் பண்ணல, இந்த விக்கே இது கட் பண்ணல, இந்த விக்கே இது கட் பண்ணல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த விக்கை யாராவது கட் பண்ணி கீழே வச்சு க்ளோஸ் வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விக்கு இருக்குது, இந்த விக்கு பார்த்தீங்கன்னா இந்த விக் ஆகிடுச்சு, அப்போ இந்த விக்கை தள்ளி க்ளோஸ் வைக்கணும். அப்போது இங்கே உங்களுக்கு இப்படி போனது என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கெல்லாம் எதுவும் கிராஸ் பண்ணாமல் போயின்னு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய இது எடுப்போம், சின்ன ஓகே போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்படி போனது வந்தது இப்படியே இதுக்குள்ளேயே சுற்றின்னு இருந்தது, அதுக்கப்புறம் வந்துடுச்சு. கரெக்டாக, அதுக்கப்புறம் இதுக்கு மேலேயே போக முடியல, அப்புறம் இதுக்கு மேலே போக முடியல, அதுக்கப்புறம் செல்லர்ஸ் வந்தாங்க, ஏன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. பட் நமக்கு சான்ஸ் எங்கே கிடச்சிது, நீங்கள் எடுக்கணுன்னா உங்களுக்கு எந்தெந்த இடத்துல சான்ஸ் கிடச்சிச்சுன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஒன்று கிடச்சிதா, அதுக்கப்புறம் இந்த இடம் நம்ம வச்சுருக்குறோம். கரெக்டுங்களா, இதுக்கு நேராக இங்கே வந்தது, இங்கே ஒன்று எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் போயிருக்கும். பட் இருந்தாலும் இது வந்தோடனே நீங்கள் பயந்து விற்றுட்ருப்பீங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், எங்கேயும் மேலே கீழே இப்படிலாம் வேணாம், இந்த இடத்துல தொடங்கும் போது இங்கே வந்துட்டா எடுத்துட்டீங்க, அதுக்கப்புறம் நான் நாளைக்கு இங்கே வரும்போது மறுபடியும் எடுக்கலாம்.
இங்கே வரும்போது மறுபடியும் எடுக்கலாம். நீங்கள் இந்த எடுக்கிறதா இருந்தால் கூட இது எடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் லாபம் ப்ராஃபிட். திருப்பி இங்கேருந்து பாருங்கள், இதை கிராஸ் பண்ணல, திருப்பி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் வெயிட் பண்ணி எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ ஒரு 1 2 3 இடத்துல வந்துருக்குது. நீங்கள் ஒன்று இதை எடுத்திருந்தாலே நீங்கள் ஃபுல்லாக அடிச்சுட்டு வெளியே வந்துட்டு போயினே இருக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு முறை பண்ணாலே போதும். ஐயோ வந்துச்சு திருப்பி போய் பண்ணி பண்ணி லாஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சான்சஸ்ஸு கிடைச்சிருக்குது இன்றைக்கி. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். ஸோ 983 பாயிண்ட்ஸ். அழகாக இவனும் அதே தான். ஃபஸ்ட்டு கேண்டில் செகண்ட் வந்துச்சு. இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கணும். வாங்கியிருந்தீங்கன்னா செம்மையாக போச்சு பாருங்கள். ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் இங்கேருந்து தூக்கின்னு போயிட்டே இருந்துச்சு. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இங்கே தானே வாங்க சொல்லியிருக்கிறோம். இங்கே இந்த இதுக்குள்ளே இப்போ இது சரி நீங்கள் இங்கே நான் என்ன சொல்கிறேன், இங்கே வந்த பிறகு கூட வாங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க பயந்துன்னு இந்த இடத்துல வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கீழே போய் க்ளோஸ் வச்சு வெளியே வந்த போய் கொஞ்சம் இதோட இப்போ இது போனது இப்படி வந்தது. இப்போ நீங்கள் இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா இது பாட்டுன்னு போதும். இந்த ப்ராஃபிட்டை தூக்கின்னு வெளியே வந்துட்டுருக்கலாம். அதுதான் புரியுதுங்களா? இப்போ இது பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் வாங்கியிருக்கலாம், ட்ரை பண்ணியிருக்கலாம். ட்ரை பண்ணிருந்தால் என்ன ஆகும், இங்கே க்ளோஸ் எங்கே போய் முடிஞ்சுது, இந்த சின்ன க்ளோஸ் வச்சுது பாரு. இப்போ இதிலேருந்து நீங்கள் மேலே போயிருந்தால் ஓகே. இது க்ளோஸ் வச்சோன்னு என்ன பண்ண சொல்லியிருக்கிறோம், இந்த விக்கை விட தனியாக வெளியே வந்து க்ளோஸ் வச்சோன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துட்டுருக்கணும். ஓகேங்களா? ஸோ வெளியே வந்துட்டால் முடிஞ்சு போச்சு. இல்லை மேலே போகணும் உட்காந்துன்னா அது பாரு இது போச்சு. திருப்பி இது மேலேயே போய் தொட முடியல. நம்ம அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த யூட்டர்ன் சொல்லியிருக்கிறோம். இந்த யூட்டர்னை இந்த விக்கை தாண்டி போய் மேலே முடியலன்னா இந்த யூட்டர்னு இங்கேருந்து திருப்பி கீழே தான் வரும். அதேமாதிரி கீழே யூட்டர்னும் அதே தான் கதை. கரெக்டுங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்குது. அப்புறம் இங்கே கொஞ்சம் கீழே வந்தது இங்கே எடுக்க முடியாது. பட் இங்கே எடுக்கலாம். பட் இங்கே எடுக்கலான்னா இதுக்கு நேராக இருக்கிறது. பட் இங்கே டைம் முடிஞ்சு போச்சு. பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு காலையிலே கிடச்சிச்சு. நீங்கள் இல்லைனா காலையிலேருந்து இன்னும் வெயிட் பண்ணியிருக்கணும். திருப்பி இப்படி போய் இப்படி வந்து இங்கே வாங்கியிருந்தீங்கன்னா திரும்பி அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம். பட் இங்கே 10வது நிமிஷம். ஓகே, 5 நிமிஷம் 10வது நிமிஷம் செகண்ட் கேண்டல்லே உங்களுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் கேண்டில் அனலைஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் காலையில் தைரியமாக எடுங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பயந்து போக முடியாது. எவ்வளோ தூரம் போய் எடுக்கலாம் அது உங்களுடைய பொறுத்து. நீங்கள் இங்கேயே வெளியே வரலாம், உங்களுக்கு இது போதும்னா வெளியே வரலாம். ஓகே, அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா இதை கிராஸ் பண்ணல, இது கிராஸ் பண்ணல, இது கிராஸ் பண்ணாத வரைக்கும் போயிட்டே இருக்குது. எப்போ வந்து ஒரு கேண்டில் விட்டு இன்னொரு கேண்டில் தாண்டிக்க வந்து க்ளோஸ் வைக்குதோ தூக்கின்னு வெளியே வந்துடணும். இல்லைன்னா அது வரைக்கும் இவ்வளோ ப்ராஃபிட் போகுதுன்னா கூட வெளியே வந்துடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம். நல்ல ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. வாங்கியிருந்தவங்களுக்கு ஹாப்பி. வாங்காதவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேர்ன் பண்ணுங்கள். மார்க்கெட் எங்கேயும் ஓடி போகாது. ஓகே, கற்றுக்குங்க, சார்ட்டை படிங்க. யார் பையர்ஸா செல்லர்ஸா மார்க் பண்ணுங்கள். 1 ஹவரில் 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுங்க. பாருங்கள், அள்ளி வீசிருக்குது பாருங்கள். இப்படியே இந்த இடம் கிராஸ் பண்ணோன்னா அப்படியே போயிருக்குது பாருங்கள். இது வரைக்கும் போயிருக்குது பாருங்கள். அடுத்தது இது வரைக்கும் போகணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன சொல்லிடுறோம், பெரிய கேண்டல் வந்தோம்னா கொஞ்சம் ரிவர்ஸ் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். பட் இது தாண்டி முடிஞ்சிருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போய் முடியணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே, ஸோ எப்படி எடுக்கணும்னு நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், இந்த எந்த இடத்துல எடுக்கணும்னா. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைக் பண்ணுறது மட்டும் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவும் வரும். தேங்க்யூ வெரி மச். பை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.